இந்த வசனத்தை வைக்கும்போது இப்படி இந்த மாதிரி வசனங்கள் எல்லாம், அதாவது அல்லாவின் திருத்தூதரையும் பின்பற்றுவதன் மூலமாக நமக்கு இன்னென்ன அருள்கள் கிடைக்கின்றது, அதுல நபி என்ற பதவியும் இருக்கிறது, அல்லது இப்படி உறுதிமொழி வாங்கப்பட்ட வசனம், இதெல்லாம் வைக்கும்போது அதை மறுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோட என்ன கூறுகிறார்கள் என்றால், இப்படி நபிமார்கள் வந்து கொண்டே இருந்தால் கியாமத் எப்படி வரும், இறுதி நாள் எப்படி வரும்? இறுதி நாளுக்கு முன்னர் ஒரு ஆள் வந்து படிக்கும் போது கூட என்ன படிப்பார்னா, இனி நபி வந்தான்னு இருக்கும். அப்போ அவர் என்ன செய்வாரு? அவர் குழப்பம் ஏற்படும் இல்லையா? ஏன்னா அவருக்கு அடுத்த நாள் கியாமத் வரப்போகுது, இன்னைக்கு பார்க்குறாரு, அப்போ குரான் பொய்யாயிரும் இல்லையா என்று கூறுகின்றார். ஆனால் அல்லாஹ் தெளிவாக அதற்கு பதில் கூறுகின்றான், அல்லாஹு அலமு ஹைசு யஜாலு ரிசாலத்து, யாரை எப்போது நபியாக அனுப்ப வேண்டும் என்பதை அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். அவனுக்கு டைம் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அது 10 வருஷம் கழிச்சும் வரலாம், 20 வருஷம் கழிச்சும் வரலாம், எப்போ அவன் நாடான அனுப்புவான். ஆனால் தொடர்ந்து நபிமார்கள் வந்து கொண்டிருக்க வேண்டும் என்ற எந்த சட்டமும் திருக்குர்ஆனில் கூறப்படவில்லை. அல்லாஹ்வையும் தூதரையும் பின்பற்ற வேண்டும் என்ற நிபந்தனை மட்டுமே கூறப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் கியாமத் என்று வந்தாலும் அதற்கு முன்னர் மக்களை நேர்வழிப்படுத்தவும் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்யவும் தூதர்களுடைய வருகை இருந்து கொண்டே இருக்கும் என்பதை மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி ஒரு தூதரை பற்றி முன்னறிவிப்பு செய்துள்ளார்களா என்பது அடுத்த கேள்வி. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிச்சயமாக முன்னறிவிப்பு செய்திருக்கின்றார்கள். அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், கைஃப அன்தும் இதா நஸல இப்னு மரியம ஃபீக்கும் வ இமாமுக்கும் மின்கும், மரியமின் மகன் ஈசா உங்களிலிருந்து தோன்றி, அதாவது முஸ்லிம் சமுதாயத்திலிருந்து தோன்றி உங்களுக்கு இமாமாக இருக்கும்போது உங்களுடைய நிலையெல்லாம் எவ்வாறு இருக்குமோ. அப்ப மரியமின் மகன் என்று கூறப்பட்டதனால் கண்டிப்பாக அதே ஈசா தான் வர வேண்டும் என்பது அல்ல. மரியமின் மகன் ஈசா என்று ஏன் கூறுகிறான் என்றால், இந்த உம்மத்து யூதர்களை ஜானுக்கு ஜான் முளத்திற்கு முளம் அவ்வாறே பின்பற்றும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருந்தார். இதுவரை என்றால் யூதர்களில் எவராவது தன்னுடைய தாயுடன் மிக மோசமாக நடந்து கொண்டிருந்தால் இந்த உம்மத்தில் உள்ளவனும் செய்வான் என்று கூறிவிட்டு யூதர்கள் 72 பிரிவுகளாக பிரிந்தார்கள். என்னுடைய உம்மத்து அதற்கு ஒருபடி மேலாக 73 பிரிவுகளாக பிரிந்துவிடும் என்று கூறியிருந்தார்கள். ஆக இந்த உம்மத்தில் வரக்கூடியவருக்கு மரியமின் மகன் ஈசா என்று ஏன் பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது என்றால், இந்த உம்மத் யூதர்களாக ஆகிவிடும் போது யூதர்களை சீர்திருத்த எவ்வாறு ஒரு ஈசா வருகிறாரோ அதே போன்று இந்த உம்மத்திலும் ஒரு ஈசா வருவார். இதை இன்னும் புரிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இப்போது நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் மூசா ஈசா என்று பெயர் வைப்பதனால் அவர்கள் அதே மூசா ஈசா ஒன்றும் ஆகுவதில்லை. மாறாக அந்த நபிமாருடைய பண்புகள் இவர்களிடத்தில் இருக்க வேண்டும் என்று திருக்குர்ஆன் இருந்து அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிரோடு இருப்பதாக இவர்கள் நிரூபித்து விட்டால் நிச்சயமாக அவர்கள்தான் வருவார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் அதை ஒரு அறைகூவலாக வைக்கின்றது. திருக்குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருக்கிறார் என்றால் கண்டிப்பாக அவர்கள்தான் வருவார்கள். அவர்கள் மரணித்து விட்டால் நிரூபித்து விட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவது போல அவர்கள் மின்கும் உங்களிலிருந்து தோன்றுவார்கள், உங்களுக்கு இமாமாக இருப்பார். அவர் முஸ்லிம் சமுதாயத்திலிருந்து தான் பிறந்து வர முடியும். மாற்று சமுதாயத்திலிருந்து இஸ்ரவேலுக்காக அனுப்பப்பட்ட ஒரு தூதரை நாம் மீண்டும் வரவழைக்க முடியாது என்பதற்கு திருக்குர்ஆன் சான்றாக இருக்கிறது. எனவேதான் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தின் சார்பாக பல வருடங்களாக, பல நூற்றாண்டுகளாக இந்த அறைகூவல் மக்கள் மத்தியில் வைக்கப்படுகிறது. அதாவது நீங்கள் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் ஒரு பொய்யான ஜமாத் என்று நிரூபிக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்கள். அது மரியமின் மகன் ஈசா இன்றளவும் இந்த பௌதீக உடலுடன் விண்ணில் உயிரோடு இருக்கின்றார் என்பதை திருக்குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் நீங்கள் நிரூபித்து காட்டினால் நிச்சயமாக அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்துடைய வாதம் பொய்யாகிவிடும். ஏனென்றால் இறுதியாக நான் கூறுவது, வாக்களிக்கப்பட்ட மசீயாவும் மஹ்தியாவும் இந்த காலத்தில் அனுப்பப்பட்ட ஹஜ்ரத் மிர்சா குலாம் முஹம்மது அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி அல்லாஹ் அவரிடம் கூறிய ஒரு இல்ஹாம் உங்கள் முன் வைக்கின்றேன். அவர் கூறுகின்றார், அல்லாஹ் என்னை நோக்கி கூறுகின்றான், மரியமின் மகன் ஈசா இறந்து விட்டார், அவரது சாயலில் வாக்குறுதிக்கேற்ப நீர் வந்துள்ளீர். இது தனக்கு கிடைத்த ஒரு இல்ஹாமாக இறைவன் தன்னிடம் கூறியதாக ஹஜ்ரத் மிர்சா குலாம் முஹம்மது அலைஹிஸ்ஸலாம் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தின் தோற்றுனர் அவர்கள் கூறுகின்றார்கள். இப்ப இந்த இறைவனுடைய இந்த வஹிக்கு இல்ஹாமுக்கு 2 பகுதி இருக்கு. ஒன்று, மரியமின் மகன் ஈசா இறந்து விட்டார் என்பது. அடுத்த பகுதி தான் அவரது சாயலில் வாக்குறுதிக்கேற்ப நீர் வந்துள்ளீர்.
மரியமின் மகன் ஈசா இறக்கவில்லை, அவர் இன்றளவும் விண்ணில் உயிரோடு இருக்கின்றார் அல்லது வேறு எங்காவது உயிரோடு இருக்கிறார் என்று நீங்கள் நிரூபித்து விட்டால், இவருடைய வாதத்தினுடைய அடுத்த பகுதியான அவரது சாயலில் வாக்குறுதிக்கேற்ப நீர் வந்துள்ளீர் என்பது பொய்யான ஒரு கூற்றாகி ஆகிவிடும். எனவே ஆலிம்களே, இதற்கு நீங்கள் முன்வாருங்கள், அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை திருக்குர்ஆன் நைமொழியின் அடிப்படையில் நிரூபித்து காட்டுங்கள் என்று நாம் மறைவுகோல் விடுக்கின்றோம். ஆனால் இதை பற்றி பேசுவதற்கு இன்றளவும் எவரும் தயாராக இல்லை. அப்படி தயாராக எவரும் வரவில்லை. உண்மையை உணர்வதற்காக எவர்கள் வந்தார்களோ அவர்கள் இறுதியில் உண்மையை ஏற்றுக்கொள்கின்றார்கள். இந்த அறைகோலோடு நான் என்னுடைய இந்த கருத்தை நிறைவு செய்கின்றேன். அல்லாஹ்வின் அருளால் முஹம்மதிய உம்மத்தில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதன் மூலமாக நபித்துவத்தினுடைய அந்த தொடர் நீடிக்கின்றது. அது ஒருபோதும் நிறுத்தப்படவில்லை. அவ்வாறு நிறுத்தப்பட்டதாக கூறுபவர்களை அல்லாஹ் வழிகேடர்கள் என்று கூறுகின்றான். எனவே அல்லாஹ் அருட்கொடை பெற்ற மக்களோடு நம்மளை இணைத்து வைப்பானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த உயர்வான அந்தஸ்துக்கு எப்போதும் பெருமை சேர்க்கக்கூடியவர்களாக நம்மை ஆக்கி வைப்பானாக. ஆமீன்.